ஹே கைஸ்! இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ட எப்படி ஹேக் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேக்கால நம்மளால என்ன பண்ண முடியும்னா, லைவா இருக்கக்கூடிய சேட்ஸ மட்டும் தான் பார்க்க முடியும். ஓல்டு சேட்ஸ் எதுவுமே பேக்கப் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்க டிபிஸ சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க கால்ஸ வந்து நம்ம ரெக்கார்டர் மோட் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாரி ஒரு அட்டாக்க தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இத பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு டெய்லியுமே கரெக்ட்டா வரும். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் வந்து இந்த டெவில் ட்ராய்டு. இத நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த URL வச்சு தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். சாரி, ஆல்ரெடி நான் வந்து பப்சூட் ரன்ல வச்சிருக்கேன். ஒரு கிளையன்ட்டுக்கு பென் டெஸ்ட் பண்றதுக்கு வெப்சைட். அதனால தான். ஸோ நான் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ்ங்கிறத குடுத்துக்கலாம். இது எதுக்காக நான் குடுக்குறேன்னா, ஃபாண்ட் சைஸ பெருசு பண்றதுக்காக தான். இது பண்றதால என்னோட கமெண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். அதனால தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேஷ் குடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா, இந்த இடத்துல நான் என்ன ஃபோல்டர்ல ஒர்க் பண்றேன்ங்கிறத உங்களால கிளியர் அண்ட் கட்டா பார்க்க முடியும். அதுக்காக தான். இப்ப இந்த இடத்துல நான் URL பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போவும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணி குடுக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்னா, நம்ம ஹேக் பண்ண போற ஹேக்கிங்க்கான டூலும், அதோட சப்போர்ட்டிவ் என்வைரன்மென்டல் ஃபைலும் இருக்கும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல் இல்லாம போச்சுன்னா, இந்த டூல் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டாலும் ஆகாது, ரன்னும் ஆகாது, எரர் வர ஆரம்பிக்கும். ஸோ இத நீங்க கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணுங்க. அத டவுன்லோட் பண்ணையில நீங்க என்ன செக் பண்ணணும்னா, இந்த இடத்துல வைஃபை இருக்கும் உங்களோடது. அத நீங்க கரெக்ட்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு, இந்த கமாண்டுக்கு ஒரு என்டர் குடுத்துருங்க. இத நான் குடுக்க போறதில்ல. ஏன்னா, இத நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நான் இத வந்து கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இது வந்து எப்போதுமே நீங்க ஹேக்கிங்க்கு ஒரு டூல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ நான் இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள தான் போறேன். இங்க என்ன சொல்றோம்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. ஃபோல்டர்ஸ நம்ம வந்து டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, சேஞ்ச் டைரக்டரி. என்ன வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்டர் பண்ணதும் என்ன அது அந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இத வந்து இங்க உங்களால பார்க்க முடியும். இத இன்னும் டீப்பா நீங்க கமாண்ட் வச்சு பார்க்கணும்னா, பிடபிள்யூடிங்கிற கமாண்டா போடலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம்ங்கிற இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் நல்ங்கிற யூசருக்குள்ள இருந்தோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள வந்திருக்கோம். நல்குள்ள தான் இந்த ஃபோல்டர் இருக்கு. அதனால இதுக்குள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுங்க. எல்எஸ்க்கு என்ன மீனிங்னா, லிஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி எனக்கு காட்டு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு வந்து காமிச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல இந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும் பார்க்கறக்கு. ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் சப்போர்ட்டிவ் ஃபைலா இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கும். பேலோட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. எதுவுமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். அதனால இப்போ வந்து நம்ம இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் மாத்தணும். அப்பதான் வந்து நம்மளால இதை ரன் பண்ண முடியும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, சிஹெச் மோடு கொடுத்து ஸ்பேஸ் வித் +X கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெவில் ட்ராய்டுங்கிறத அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கமெண்ட் ஒர்க் ஆகாது. இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. நீங்க என்ட்ரு கொடுத்ததும் இதுக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் ஆகி இது எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாறிடும். அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த ப்ளூ கலர்ல இருக்கே அப்போ அது என்னங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டூலை ரன் பண்ண போறோம். இது ஆக்சுவலா வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல் தான். ஆனா இந்த இடத்துல .shங்கிறது இல்ல. ரீசன் என்னன்னா, இது வந்து ரூட் யூசரால ஆக்சஸ் பண்ணக்கூடிய டூல். ஸோ இதை நான் ரன் பண்ணணும்னா சூடோ ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ நான் வந்து சூடோங்கிறத மென்ஷன் பண்ணி ரூட் யூசர் நேமை இங்க வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணா ./ கொடுத்து அந்த டெவில் ட்ராய்டுங்கிற லிங்கை பேஸ்ட் பண்ணும். அந்த நேமை பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணதும் என்னோட சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். சிஸ்டம் பாஸ்வேர்டு வந்து அதாவது ரூட் யூசர் அவங்க கிட்ட தான் கேட்கும். இப்போ என்கிட்ட தான் கேட்குது. நானும் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதும் ஃபர்ஸ்ட் செக்கிங்கே நெட்வொர்க் கனெக்ஷன் தான். அது கனெக்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா ஃபைலுமே உங்களுக்கு வந்து இங்க செட்டப் ஆகும். ஏன் நெட்வொர்க் கனெக்ஷன் நமக்கு கனெக்டா இருக்கான்னு இல்லையாங்கிறத செக் பண்ணுதுன்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு மானிட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கே நம்ம வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா, அந்த இது கனெக்ஷன் ஃபுல்லாவே கட் ஆயிரும். திரும்ப நம்ம வந்து கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்ப இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, டெவில் ட்ராய்டோட ஃப்ரேம் ஒர்க்கா செட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்னா எதுவும் கிடையாது. இதுக்குள்ள வந்து சில எக்ஸிக்யூட்டிபிள் பேலோட்ஸ் இருக்கும். அட்டாக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகிற மாதிரி. அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது மென்ஷன் ஆகுது. இதுக்கு வந்து நான் இதே கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆனதும் எனக்கு வந்து டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம எந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னா, நம்பர் 1 தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஏன் நான் நம்பர் 1 பெர்ஃபார்ம் பண்றேன், அதிகமாக மீதி இருக்க எதையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னா, மீதி இருக்க எல்லாமே கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிருச்சு. எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த நம்பர் 1 மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் இல்லைன்னா வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யும். ஆனால் அது வந்து மொபைல் மட்டும் தான் ஹேக் ஆகும். வாட்ஸ்அப் ஹேக் ஆகாது.
வாட்ஸ்அப் ஹேக் ஆகணும்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அட்டாக் ஆகிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்க வந்து நம்ம நம்பர் இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன காமிச்சிருக்குன்னா, இந்த இடத்துல ஐபி காமிச்சோம். இந்த இடத்துல போர்ட் நம்பர் காமிக்குதுல, இதே மாதிரி முன்னாடி வந்து இந்த போர்ட் நம்பருக்கு பதிலாக ஐபி காமிச்சது. நான் ஐபி ஹைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து அந்த சீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சீன் தான் கண்டினியூ ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த சீன் நான் சொன்னதான். இந்த இடத்துல ஐபி இருக்கும் போர்ட் நம்பருக்கு பதிலாக. இப்போ நான் வந்து போர்ட் நம்பர் வந்து இதே போர்ட் நம்பர் வச்சுக்கிறேன். ஐபி நான் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். அதை நான் அடுத்த இதில் காட்டுறேன். போக போக காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல போர்ட் நம்பர் நான் சேஞ்ச் பண்றதில்ல. ஸோ வந்துட்டு இதுக்கு நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்ததும் என்ன நேம்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குது. நான் இங்க வந்து சும்மா ஜஸ்ட் வாட்ன்னு மட்டுமே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு வந்து எது வழியா கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எப்பவும் போல ரிவர்ஸ் டிசிபி வழியாவே எடுங்க மெட்டர்பிரிட்டர் வச்சு. ஏன் ரிவர்ஸ் டிசிபிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். அப்பதான் உங்க கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து ஒரு மானிட்டரா செட்டப் பண்ணி அதுவே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து பேலோடு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ரன் ஆக ஆரம்பிக்கும். மெட்டாஸ்ப்ளாய்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மல்டி ஹேண்ட்லர் வைக்கிறீங்களா இல்லை அட்டாக் வெக்டர் வைக்கிறீங்களான்னு கேட்கும். மல்டி ஹேண்ட்லரே வைங்க. நமக்கு அதுதான் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ அந்த இடத்துல செட் பண்ண ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து அதோட என்விரான்மெண்ட்டை செக் பண்ணுது. எனக்கு இது நான் ரன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணுது. இப்போ அதை செக் பண்ணதும் நமக்கு வந்து பேனர் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செக்கிங் இருக்கும். இந்த இடத்துல என்ன செக்கிங்னா நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சர்வரோட லிங்க் ஆகுதா அப்படின்னு. சர்வர்னா எந்த சர்வர்னா அப்பாச்சி சர்வர் தான் சொல்லுது. இந்த இடத்துல நமக்கு வந்து இங்க அப்பாச்சி சர்வர் செக் பண்ணுச்சுல, அந்த அப்பாச்சி சர்வர் தான் இந்த இடத்துல சொல்லுது. இப்போ நான் வந்து வச்ச ஐபி அட்ரஸ் வந்துருச்சு, போர்ட் நம்பர் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டோட அந்த ரிவர்ஸ் டிசிபிங்கிறதும் வந்துருச்சு மெட்டர்பிரிட்டர் வச்சு. இப்போ நமக்கு வந்து மானிட்டர்ஸ் ரெடியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஹேக்கிங்க்கு ரெடி பண்ண பேலோட மட்டும் விக்டிமுக்கு நீங்க சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப் வழியா. அப்படி சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்கேஸ் அவங்க ஆட்டோ டவுன்லோடர் வச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் ரன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி ஆட்டோ டவுன்லோட் இருக்கும்போது ஃபைல் ரன் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை. மித்தபடி நீங்க நார்மல் பேலோட வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா அது ஆண்ட்ராய்டு டிவைஸை ஹேக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேலோட அவங்க ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணா மட்டும்தான் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆகி ஹேக் ஆகும். அதே மாதிரி இந்த அட்டாக்குமே வந்துட்டு பழைய வாட்ஸ்அப்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. இப்ப இருக்க எந்த வாட்ஸ்அப்புமே இந்த அட்டாக் வந்து ஒர்க் ஆகாது. பழைய ஜிபி வாட்ஸ்அப் இருந்துச்சுல அதுக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். இப்ப இருக்க எந்த ஒரு வாட்ஸ்அப்புமே இது வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் ஏன் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். அதை உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறக்காக தான் நான் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இதுலேருந்து நான் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ டவுன்லோடரை எப்போதுமே ஆஃபில் வச்சுருங்க. அன்னோன் மெசேஜஸ் எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக டவுட்னாலும் அந்த மெசேஜ் தேவையில்லை. ஸோ கால் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் வாட்ஸ்அப்பை லாகின்ல வைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா விண்டோஸ் சிஸ்டமில் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் சைபர் அட்டாக்ஸ் நடக்கும். அப்படி இருக்கையில் உங்கள் வாட்ஸ்அப் அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஹேக்கும் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னா நான் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா கொடுப்பேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.